எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜ் பற்றி அன்போடு அழைக்கிறேன். தூதர்கள் சேனை இறங்கும், ஓர் யுத்தம் உனக்காய் நடக்கும், சிலுவையின் வெற்றியாவும் உன் சொந்தமாய் வந்து சேரும். ஹல்லேலூயா. உனக்காக தம்முடைய தூதனை அனுப்பி காரியங்களே வாக்கிய பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 24 அதிகாரத்தில் 7 நம்ம வாசிக்கும், என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவருமாகிய உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகி கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். ஹல்லேலூயா. அப்புறம் ஆதியாகமம் 24:40 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுலேயும் பாருங்கள், தூதன் அனுப்ப அவர் நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடு தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளுவாய். ஹல்லேலூயா. ஆபிரகாம் சற்று எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், மகனுக்கு பெண் கொள்ளும்படியாக என்ன சொல்கிறாரு, முதிர்ந்த வயதில் ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களும் என்ன செஞ்சார், ஆசீர்வதித்தாராம். ஹல்லேலூயா. தன்னுடைய மகனுக்கு ஈசாக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியான ஊழியக்காரனை நோக்கி என்ன செஞ்சார். ஹல்லேலூயா. நான் கூடியிருக்கிற கானானுடைய குமாரத்தில் என் குமாரனுக்கு பெண் கொள்ளக்கூடாது. அதில் என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் நீ என்ன செய்யணும், போய் என் மகனுக்கு நீ பெண் கொள்ளுவாயின்னு சொல்லி என்ன சொல்கிறாரு. அதுக்கு தான் சொல்கிறாரு, தூதனை அனுப்பி காரியங்களை வாய்க்க பண்ணுவார்னு சொல்லி. அப்படியே பாருங்கள், அவர் போகிறாரு. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே பாருங்கள். ஹல்லேலூயா. தண்ணீர் மொண்டு கொள்ள என்ன செய்கிற, சாயங்கால வேளையில் ஒட்டங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லி கொண்டது என்னவென்றால், அவர் சொல்கிறாரு பாருங்க, எலியேசு சொல்கிறார், என் எஜமானாகி ஆபிரகாம் தேவனாக இருக்கிற கர்த்தாவை இன்றைக்கு எனக்கு காரி சித்திக்க பண்ணி என் எஜமானாகி ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாரு பாருங்க. ஹல்லேலூயா. அந்த காரியம்லாம் நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் புல்லை நம்ம அறிந்து கொள்ளலாம். நான் தண்ணி குடிக்கும் போது ஒட்டகங்களுக்கும் குடித்து கொடுப்பேன்னு சொல்கிற பெண்ணு தான். ஹல்லேலூயா. கர்த்தர் வாய்க்க பண்ணினான்னு சொல்லி அதை அறிய முடியும்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி பாருங்கள், போகிறாரு. அதை அந்த அடுத்த அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பார்க்கும்போது, நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உங்கள் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா அப்படிலாம் கேட்டு பாருங்கள். ஹல்லேலூயா. ரெபெக்காள் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பாருங்கள், கடவுள் சொன்ன மாதிரியே பாருங்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாம் சொன்னார், தூதனை உனக்கு அனுப்பி இந்த காரியத்தை வைக்க பண்ணுவான்னு சொல்லி பாருங்கள். அதே மாதிரி கர்த்தர் அருமையாக அழகாக அவருடைய பிரயாணங்களை வாய்க்க பண்ணி, ஹல்லேலூயா, தன்னுடைய தேசத்துக்கு போய் தன் இனத்தாரிடத்தில் போய் அழகான ஒரு ரெபெக்காளை கர்த்தர் என்ன செஞ்சார், கொண்டு வந்து. ஹல்லேலூயா. 24 கடைசியில் வாசிக்கும் பொழுது ஈசாக்குக்கு மனைவியானான்னு சொல்லி இடத்துல வாசிக்கிறோம். ஈசாக்கு தன் தாய்க்கு கொண்ட துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அம்மாவுடைய துக்கம் அவனுக்கு அதிகமாக இருந்தது. ஆனால் பாருங்கள், ஈசாக்குக்கு அழகான ஒரு மனைவியை கர்த்தர் செஞ்சார், கொடுத்தார். தன்னுடைய மகனுக்கு பொண்ணு பார்ப்பதற்காக அந்த எலியேசர்கிட்ட சொல்லி தூதனை அனுப்புவார்னு சொல்கிறாரு பாருங்கள். இன்றைக்கி நம்முடைய காரியங்களும் கூட பாருங்கள், ஹல்லேலூயா, நம்ம வாயை திறந்து நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி காலை வேளையில் கர்த்தர் எனக்கு தூதனை அனுப்புகிறார், நான் போகிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார், என் பிள்ளைகள் போகிற காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார், அவர் தூதனை அனுப்பி காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்ம பாருங்கள், சில நேரங்கள் நம்ம சுய புத்தியால் நினச்சிவோம், பேசுவோம் பாருங்கள், அதை பண்ணிடுவேன், அதை சாதிச்சிடுவேன், இதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒன்றையும் சாதிக்க முடியாது பாருங்கள்.
ஆபிரகாமுக்கு எல்லாம் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது, செல்வசியமான இருந்தார். ஆனாலும் பாருங்கள், தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னு சொன்னால் அல்லேலூயா, எங்குள்ள பெண் என்ன செய்யக்கூடாது, காணாத இடத்துல பெண் எடுக்கக்கூடாது. என் இனத்தார் இடத்துல என்ன செய்யும், பெண்ணு கத்தர் எனக்கு கொடுப்பாரு, அவர் சொன்ன வாக்குத்தை நிறைவேற்றுவார், அதற்காக தூதனை அனுப்புவார்னு சொல்கிறாரு. பாருங்கள் எவ்வளோ அழகான பாயிண்ட்டு பார்த்தீங்களா. இன்றைக்கி கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அவன் இப்படியாய் பேசும்படியாய் கத்தர் உங்களை அழைக்கிறார். எந்த ஒரு காரியமானாலும் நான் சாதிப்பேன், நான் செய்வேன், நான் முடிப்பேன்னு சொல்லிடாதபடி தூதனை அனுப்பி கத்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் சொல்லணுமா பாருங்கள். அப்படி சொன்னதுனால தான் அந்த காரியங்களை கத்தர் செஞ்சார், வாய்க்க பண்ணினார் தூதனை அனுப்பி. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலையும் கத்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற அதுதான். இந்த ஒரு காரியமானாலும் எனக்கு தூதனை அனுப்புங்கப்பா, இந்த காரியங்களை செய்து முடிக்க, இந்த வழிகளை திறந்து கொடுக்க, என் பிள்ளைகளுக்கு முன்பாக, என் கணவனுக்கு முன்பாக, என் மனைவிக்கு முன்பாக தூதனை அனுப்பி இந்த காரியங்களை வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், கேட்கணும் பாருங்கள். அப்படி சொன்னதுனால தான் கத்தர் இந்த காரியங்களெல்லாம் தூதனை அனுப்பி வாய்க்க பண்ணினார். அழகான ரெபேக்காளை கத்தர் கொடுத்து ஈசாக்கு மனைவியை கொடுத்தாரு. தன் தாயுடைய துக்கம் நீங்கிச்சாம் பாருங்க. இன்னைக்கு நம்முடைய துக்கம் நீங்க முடியாய், நம்மளுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்க முடியாய், நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண முடியாய், நம்மளுக்கு வழிகளை திறந்து கொடுக்க முடியாய், தடைப்பட்டு போன காரியங்களை கத்தர் நடத்தி கொடுக்க முடியாய். ஒருவேளை திருமணம் தடைப்பட்டு இருக்கலாம், ஒருவேளை வேலை காரியம் தடைப்பட்டு இருக்கலாம். இன்னும் பாருங்கள், பல காரியங்கள் தடைப்பட்டு நீங்கள் மனம் சோர்ந்து போனீங்களா, இந்த காலை வேலைங்க வாயை திறந்து சொல்லுங்கள். தூதனை அனுப்பி காரியங்களை வாய்க்க பண்ணுவார். வாய் நம்ம சொல்லணும் பாருங்கள். தூதனை அனுப்பி காரியங்களை வாய்க்க தூதனை அனுப்பி பிரயாணங்களை வாய்க்க பண்ணுவார். தூதனை அனுப்பி இதை செய்து முடிப்பார் சொல்லி பாருங்கள். கத்தர் உங்களுக்காக தூதனை அனுப்பி என்ன செய்வார், காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆபிரகாமுடைய காரியங்கள், அல்லேலூயா, தன்னுடைய மகனுக்கு பெண் காரியங்கள் வாய்க்க முடியாய் கத்தர் என்ன செஞ்சார், அல்லேலூயா, அதை ஆசீர்வதித்து கொடுத்தாரு பாருங்கள். அழகாக அருமையாக செஞ்சு முடிச்சிருக்காரு பாருங்கள், எவ்வளோ அழகா. அல்லேலூயா. இன்னைக்கு கத்தர் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக கத்தர் தூதனை அனுப்பி ஆமென் பிரயாணங்களை வாய்க்க பண்ணுவார், காரியங்களை வாய்க்க பண்ணுவார், திறக்காத கதவுகளை திறந்து கொடுப்பார் நம்மளை. அல்லேலூயா. என்னுடைய சுயபத்தினால எதுவுமே செய்ய முடியாது. இது வரைக்கும் அப்படி தானே யோசித்து பார்த்து செஞ்ச எல்லாமே தோல்வி தான். ஆனால் இந்த கால வேளையில் நான் தூதனை அனுப்பி என் காரியங்களை வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னு சொல்லுங்கள். கத்தர் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக தூதனை அனுப்பி காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. பிரயாணங்களை வாய்க்க பண்ணுவார், கதவுகளை கத்தர் திறந்து கொடுப்பார். இயேசுவே உம்முடைய வல்லமை இறங்கட்டும். தூதனை அனுப்பி காரியங்களை வாய்க்க பண்ணுங்க இயேசப்பா. அந்த காலை வேளையில் என்னென்ன காரியத்தில் அற்புதம் நடக்கலையேன்னு சொல்லி அழுது புலம்புறாங்களோ அந்தந்த காரியத்தில் தூதனை அனுப்புங்கப்பா. அன்னைக்கு ஆபிரகாம் சொன்ன வார்த்தையின்படி இயேசப்பா, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் தூதனை அனுப்பி நீ செஞ்சு முடிச்சிங்க இயேசுப்பா. அதே மாதிரி உம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் அவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியாய், அவன் வாக்குத்தத்தை நிறைவேற முடியாதபடி தடுத்து நிறுத்துகிற அல்லேலூயா அந்த பிசாசின் சேனைகளை இயேசுவின் நாமத்தால் நிர்மூலமாக்குறேன். அல்லேலூயா. தூதர் சேனைகளை இறக்கி இந்த காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு வாய்க்க பண்ணுங்க இயேசப்பா. ஆபிரகாமுடைய குமாரனுக்கு இந்த காரியங்களை வாய்க்க பண்ணது போல இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தூதனை அனுப்பி காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. ஒருவேளை பணம் கிடைக்காம இருக்கலாம், அந்த பணம் கிடைக்க தூதனை அனுப்பி வாய்க்க பண்ணுங்க இயேசப்பா. வழிகளை திறந்து கொடுக்க தூதனை அனுப்புங்கப்பா. என்னென்ன காரியத்துக்கு அவனுடைய பிள்ளைகள் அழுது கொண்டு இருக்க அந்தந்த காரியத்தில் தூதனை அனுப்பி பிரயாணங்களை வாய்க்க பண்ணும், போகிற பிரயாணங்களை வாய்க்க பண்ணும், காரியங்களை வாய்க்க பண்ணும், வழி திறந்து கொடுங்க இயேசப்பா. உடைய வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய வார்த்தை குறைவற்றது, ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்குது இயேசப்பா. இந்த கால வேளை தூதனை அனுப்பி எல்லாவற்றையும் செய்து முடிங்க இயேசப்பா. கர்த்தர் எனக்கு யாவும் செய்து முடிப்பார் சொன்ன வேத வசனத்தின்படி இன்னைக்கு தூதர்களை அனுப்பி அல்லேலூயா யுத்தம் பண்ணுவீராக. தூதர்களை அனுப்பி காரியங்களை வாய்க்க பண்ணும், எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க முடியாது. உம்முடைய பிள்ளைகளுக்காக தூதனை அனுப்புங்கப்பா. எங்களுக்காக நீ தூதனை அனுப்பும்.
தடைப்பட்டு போன காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்கட்டும். தடைகளை உடைக்கும்படியா தூதர்களை அனுப்பி எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்க ஏசப்பா. அழாதே என்று சொல்லி ஆமை கண்ணீரை துடைத்து உடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுங்க ஏசப்பா. அதிசயம் நடப்பதாக இந்த நாள் முழுவதும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.